எதுக்குதான் இப்போ ஒரு ஆக்சஸ் பெட்டரா கிரியேட் பண்றாங்கிறதுல நல்ல விஷயங்களுக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்னா, இப்போ மெடிசன்ஸ் டோர் டெலிவரி அதே ஊர்ல நடந்ததுன்னா சந்தோஷப்படக்கூடிய விஷயம். அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் போகுது, அவங்களுக்குன்னு ஒரு ரெகக்னிஷன் இருக்கு, பண அளவு. அப்படி இருக்கும்போது அது யாரோட பைசா? கவர்மெண்ட் அவங்க பைசா. அதாவது கவர்மெண்ட்ங்கிறது நம்ம மக்களுக்கான பைசா தான். அவங்க பாக்கெட்ல இருந்து கொடுக்கல. அப்படி கொடுக்கும்போது தகுதியானவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. சட்டம் ஒழுங்கு எந்த விதத்துல நல்லா இருக்கு நீங்க சொல்றீங்க? மகளிர் இப்போ காஞ்சிபுரத்துல என்ன பண்ணாங்க, ஒரு ஃபீமேல் போலீஸ் ஆபீசர் கான்ஸ்டபிள் அவங்கள பட்ட பகல்ல வெட்டிருக்காங்க. மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த திருமதி விஜயலட்சுமி ஸ்ரீகாந்த் அவர்கள். அவரை வரவேற்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இப்ப இந்த தமிழகத்துல இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சம்பவம் 36 பேர் இது வரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்பவே வருந்தத்தக்க விஷயம். ஏன்னா ஒரு உயிர்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க ஒரு அம்மாவா இருக்கலாம், அப்பாவா, தம்பி, அண்ணா, ஒரு நல்ல நண்பன், இந்த மாதிரி எத்தனையோ ரோல்ஸ் பண்ற மனுஷங்க. அதுவும் இவங்க எல்லாம் கஷ்டப்படுற மனுஷங்க. அவங்கள நம்பி குடும்பம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூரியஸ் லிக்கர், கள்ளச்சாராயம், அவங்களுக்கு அந்த ஒரு ஆக்சஸ் இருக்கிறதுனால தானே. ஏன்னாக்கா கடையில வாங்கி குடிக்கிறது காஸ்ட்லிங்கிற அப்பலதான் இது போய் வாங்கி குடிக்கிறாங்க. செய்திகள்லாம் டோர் டெலிவரியும் பண்றாங்க அப்படின்னு. எதுக்குதான் இப்போ ஒரு ஆக்சஸ் பெட்டரா கிரியேட் பண்றாங்கிறதுல நல்ல விஷயங்களுக்கு இதெல்லாம் பண்ணாங்கன்னா, இப்போ மெடிசன்ஸ் டோர் டெலிவரி அதே ஊர்ல நடந்ததுன்னா சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஆனா குடிக்கிற விஷயம் எது உடம்ப கெடுக்கக்கூடியது, எது ஒரு உயிரை கொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒரு டோர் டெலிவரி கொடுக்கறது ரொம்ப அசிங்கப்பட வேண்டிய விஷயம். பண்றவங்களும் ஏதோ ஒரு பவர் இருக்கிறதுனால தான் அதை பண்றாங்கன்னு தோன்றது. இப்போ நம்ம பார்த்தோம்னாக்க நியூஸ் பார்த்துட்டே இருக்கோம். அது என்னவோ தங்கம் வெள்ளி விலை ஏறுற மாதிரி 29 இருந்தது, அப்புறம் 31 ஆச்சு, 35, 37 நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருதே தவிர இது மற்றவங்க சேவ் பண்ணிட்டோம், அவங்க பெட்டரா இருக்காங்கன்ற ஒரு நியூஸ் வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ், ஒரு கணவன் மனைவி 2 பேருமே இறந்திருக்காங்க. அவங்கள குறை சொல்ல முடியாது. வேஜ் ஏர்னர்ஸ், அவங்களுக்கு ப்ராபப்ளி அவங்களோட உடல் வருத்தி அவங்க செய்யற வேலையினால குடிச்சானாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கம் வரும், கவலைகளும் இருக்கும் இல்லையா? குடிச்சா தூக்கம் வருங்கிற சிச்சுவேஷன்ல அவங்க குடிச்சிருக்கலாம். இப்போ அவங்களுக்கு குழந்தைகள் இருந்ததுனாக்கா அந்த குழந்தைங்களுக்கு யார் பாதுகாப்பு, என்ன இருக்கு? ஒரு தாய் தகப்பன் 2 பேரையுமே ஒரே சமயத்துல இழந்த அந்த குழந்தைகள் எந்த மாதிரி நிற்கதியா நிக்கக்கூடிய நினைச்சு பாக்குறதுக்கே மனசு. வசதி ரொம்ப கம்மியா இருப்பாங்க. வசதி கம்மியா இருக்கிறதுனாலதாங்க இந்த மாதிரி கள்ளச்சாராயத்துக்கே வராங்க. வசதி இருந்தானாக்கா அவங்க போய் ஏதோ டாஸ்மாக் இருக்கும், பக்கத்துல கடை இருக்கும், அங்க போய் அவங்க வாங்கி குடிக்க போறாங்க. திட்டிட்டே தான் குடிப்பாங்க. 10 ரூபாய் இன்க்ரீஸ் பண்றேன், 20 ரூபாய் இன்க்ரீஸ் பண்றேன், 30 ரூபாய் இன்க்ரீஸ் பண்றான்னு திட்டுவாங்க. ஆனா அவங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது குடிக்கிறாங்க. இவங்க போய் குடிக்கிறது, அதுவும் மெத்தனால் மிக்ஸ் பண்ணது குடிக்கிறதுங்கிறது அவங்க விதி, அவங்களோட நிலைமை. அத கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம் இல்லைங்கிறது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். இது போன வருஷமும் நம்ம பார்த்தோம், விழுப்புரம்ல நடந்தது, 10 பேர் இறந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திடீர்னு பார்த்தாங்கன்னாக்கா ஒரு 2 நாள்ல ஒரு 40+ பேர் திருவாரூர்ல பிடிக்கப்பட்டாங்க. 80 பேருக்கு மேல சிதம்பரம், பண்ருட்டி, நெய்வேலி, இந்த மாதிரி ஏரியால சப்ளையர்ஸ் சொல்லிட்டு பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கிராக் டவுன். அந்த ஒரு 2 நாளைக்கு கிராக் டவுன் நாங்க இது பண்ணிட்டோம். அதாவது எப்படின்னாக்கா இந்த அப்ரைசல் டைம்ல இதெல்லாம் தான் நான் பண்ணிருக்கேன்ட்டு சும்மா ஒரு பிளாஷ் பண்ற மாதிரி, நான் இதை பண்ணிட்டேன், சோ நான் என் கடமையை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கடமையில கண்டினியூட்டி எங்க போகுது, ப்ரொஹிபிஷன் டீம் எங்க போகுது? இதெல்லாம் ஏன்னாக்கா நம்ம நாளுக்கு நாள் ஒரு பிரச்சனையா இருக்கா. இங்கேருந்து அங்க தாங்குறோம், அங்கேருந்து அங்க தவறுமே தவிர பழசு முன்னாடி நடந்தது அதுல ஒரு டிராக்ஷன் இருக்காங்கிறது பார்க்க மறந்துடும். மக்களாகிய நாமும் பார்க்க மறந்துடும். ஆப்வியஸ்லி ஆளும் கட்சியை நம்ம கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில் நம்ம இல்லை. ஏன்னா கை நீட்டி பைசா வாங்கி ஓட்டு போட்டிருக்கோங்கிறது தெரிஞ்ச விஷயமா இருந்தது எல்லாருக்குமே. அதை ஓப்பனா சொல்லவும் சொல்றாங்க.
இப்ப நம்ம ஒரு முன்னாடி சொல்றேன் நான், இவர் கமலஹாசன் சொன்னார், நீ ஒரு நிமிஷம் கை நீட்டி பைசா வாங்கிட்டா அவனை கேள்வி கேட்கிற தகுதி உனக்கு போயிடுறது. அந்த நிலைமையில தான் இருக்கும். நீங்க ஓட்டுக்கே பைசா கொடுக்க வேண்டாம், ஃப்ரீ பஸ் பயணம், ஓகேங்களா, ஃப்ரீயா இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேங்கிற போது இந்த ஃப்ரீ நம்ம வாங்கும் போது நம்ம என்ன ஆறோம்னாக்கா அவங்க கேள்வி கேட்கிற தகுதி நம்மளுக்கு போயிடும். ஒரு காலத்துல கனிமொழி சொன்னாங்க இந்த மாதிரி சாராயத்தினால விதவைகள் அதிகமாகறாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அதோட மோசமான சூழ்நிலையா இருக்கு. அப்போ வந்துட்டு அது ஏடிஎம்கே ரூல், அதனால அவங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு அவசியம். ஏன்னா அதை புஷ் பண்றதுக்கு, ஏன்னாக்க ஏடிஎம்கே எவ்வளவு தவறுதலா பண்றதுன்னு போர்ட்ரே பண்றதுக்கு அவங்களுக்கு அது வந்து ஒரு துருப்பிச்சிட்டா. கொரோனா நேரத்துல வந்து அவங்க சாராயத்தை மூடணும், டாஸ்மாக் மூடணும் அப்படின்னு கூட ஒரு பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணாங்க திமுக எல்லாருமே சேர்ந்து. கொரோனா முடியறதுக்கு முன்னாடியே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்க மூடிருக்கலாம். அவங்க ஆட்சிக்கு வந்தது வந்து கொரோனா முடிஞ்ச டைம்ல இல்ல, நம்மளுக்கு 2022 வரைக்கும் நம்ம அதோட இம்பாக்ட் இருந்ததுன்னா இப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் இது ஏதோ ஒரு இது வந்துதான் இருக்கு. நீங்க அவங்க நினைச்சிருந்தா மூடி இருக்கலாமே. அது அவங்க அதாவது எப்படின்னாக்க அப்படியே எல்லாத்தையும் மூடுங்கன்னு சொல்லல, ஸ்டெப் பை ஸ்டெப். நம்ம ஒரு லொகேஷன்ல ஒரு 4 இடத்துல இருக்கா, அதை குறைங்க, 2ஆ குறைங்க, அப்புறம் 1ஆ குறைங்க. ஆக்சசிபிலிட்டியே குறைங்க. அவங்க ஆக்சசிபிலிட்டி குறைக்கிறது மட்டும் இல்ல, ஒரு கவர்மெண்டா இருந்து அவங்களுக்கு ரிஹாபிலிட்டேஷனும் இவங்க தான் பண்ணணும். ஏன்னா குடிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பணம் இருக்கிறவங்க தான் குடிக்கிறாங்க. 10 லட்சம் கொடுக்குறாங்கல்ல, அந்த குடும்பத்துக்கு அது போதுமானதா அவங்க வாழ்க்கை நடத்திக்கலாம். ஒரு உயிரோட வேலை 10 லட்சம்னு யாருங்க நிர்ணயம் பண்றது? ஒரு உயிரோட வேலைக்கு 10 லட்சம் தானா? ஏன்னாக்க இறந்தவங்க ஒரு 22 வயசு 25 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 60 வயசு வரைக்கும் வேலை செய்யறாங்க. 35 வருஷம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு அவங்க 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு அவங்க பண்ணானாக்கவே, எதுக்குதான் வந்து இப்போ ஒரு ஆக்சஸ் வந்து பெட்டரா கிரியேட் பண்றாங்கிறதுல நல்ல விஷயங்களுக்கு இதெல்லாம் வந்து பண்ணாங்கன்னாக்க, இப்போ மெடிசன்ஸ் டோர் டெலிவரி அதே ஊர்ல நடந்ததுன்னா சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இன்சூரன்ஸ் கிளைம் எப்படி நடக்கும்னாக்க, அவங்களுக்கு எவ்வளவு சர்வீஸ் இருக்கு, அந்த சர்வீஸ்ல அவங்களோட ஆவரேஜ் சேலரி என்ன இருக்குங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. நீங்க வந்துட்டு இறந்துட்டாங்க, அவங்க தப்பு பண்ணி தான் இறந்தாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. இதுவும் ஆக்சிடென்ட் தான். எப்படி மத்ததெல்லாம் ஆக்சிடென்ட்க்கு ஒரு கிளைம் இருக்கும், இதுவும் ஆக்சிடென்ட் தான். இந்த ஆக்சிடென்ட்க்கு நீங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அதுவும் கஷ்டப்படுற குடும்பங்கள். இந்த 10 லட்சம் ரூபாய் வச்சு அவங்க எத்தனை வருஷம் வந்து அவங்க குடும்பம் வாழ்ந்துட முடியும், அவங்க குழந்தைங்க வாழ்ந்துட முடியும்? அவங்க குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? சரி, இந்த மாதிரி ஆயிடுது, அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து உதவி செய்யறதுன்னா அதுவும் கிடையாது. ஒரு உயிருக்கு வேலை நிர்ணயம் பண்ண முடியாது. ஆடு மாடு கோழி கிடையாது. அந்த ஆடுனாக்க இவ்வளவுதான் பணம், கோழிக்கு இவ்வளவுதான் பணம், உயிர் போச்சுனாக்க இந்த பணம், படுத்தவங்களுக்கு அப்படி கிடையாது. வாழ்க்கை மனுஷங்க, அவங்களுக்குன்னு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு. இது நம்ம இன்னொரு பக்கம் பாக்கலாம்ல, குடிக்கிறவங்க வந்து தெரிஞ்சுதான் குடிக்கிறாங்க, இது நல்ல சாராயம் கிடையாது கள்ளச்சாராயம் அப்படின்னு தெரிஞ்சே தப்பு பண்ணும் போது அது வந்து அந்த மனுஷங்க மேலதான் தப்பு. நம்ம எப்படி கவர்மெண்ட் குறை சொல்ல முடியும்? எங்க குடிக்கிறது மட்டும் தவறுன்னு சொல்றோம் நம்ம. இது தவிர மற்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கோக்குங்கிறது தவறு, தெரிஞ்சுதானே குடிக்கிறோம். என்ன கோக் குடிச்சானாக்கா அவங்களுக்குன்னு ஒரு கோக் குடிச்சா ஒரு ஸ்டேட்டஸ் டெம்பிள்ங்கிற லெவலுக்கு வந்துருது. அதுலயும் வந்துட்டு நல்ல விஷயங்கள் நம்ம, அது ஜூஸ் கிடையாது கன்சியூம் பண்றதுக்கு. அதே மாதிரிதான் சொல்றேன், குடிக்கிறவங்கிறது இப்போ நம்ம பாக்குறோம் எவ்வளவு வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது இந்த டாஸ்மாக்னாலன்ட்டு. அந்த டாஸ்மாக்ல செலவழிக்க முடியல, அந்த டாஸ்மாக் அங்க வாங்கக்கூடிய பணம் நம்ம கிட்ட இல்லைங்கிறதுனால தான் யாரோ விற்கிற கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க. ஏன்னாக்க ஒரு இன்டர்வியூல பாத்திருப்பீங்க, அண்ணாமலையான்னு சொன்னார், ஒரு நெசசிட்டின்னு இருக்கும்போது சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு பழக்கப்பட்ட விஷயங்கள் நம்ம நினைக்கலாம். இல்ல அது வந்துட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா கல் இறக்குறதுங்கிறாங்க, அது வந்து உங்களுக்கு ஸ்பியூரியஸ் கிடையாது, அது வந்து உங்களுக்கு உயிர் எடுக்க போறது கிடையாது. ஆனா எல்லாமே லிமிட். ஏன் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காம அதெல்லாம் வந்துட்டு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருந்தது. பட் இந்த மாதிரி விக்கிறவங்க, இப்போ இவங்க விக்கிறவங்கல இருந்து 2 பேர் பிடிச்சிருக்காங்க, 4 பேர் பிடிச்சிருக்காங்க. ஆபீசரை டிரான்ஸ்பர் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? அவங்க வேலையை செய்யலங்கிறது டிரான்ஸ்பர் ஒரு சொல்யூஷனா? இவரு அந்த எஸ்பியை வந்துட்டு பணியிடை நீக்கம் பண்ணிருக்காங்க. சஸ்பென்ஷன்ங்கிறது ஒண்ணும் இல்ல, அவருக்கு சம்பளம் வந்துதான் இருக்க போறது, அவங்களுக்கு சம்பளம் வந்து குறைய போறது கிடையாது. ஆனா அவர் பண்ண வேண்டிய வேலையை அவர் செஞ்சாரா? இது நீங்க என்ன சொல்ல, அதாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல விக்கிறாங்கிற ஒரு இன்டெல் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வராமையா இருக்கும் அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம வீட்டை சுத்தி யாரோ ஒரு இடத்துல வந்துட்டு ஏதோ ஒண்ணு பண்றாங்கன்னாக்க அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் ஒரு தெரிஞ்சிருது.
இவங்க இங்க ஏதோ ஒரு மர்மமா இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நம்மளுக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும்போது ஒரு போலீஸ், அதுவும் இதுக்கே ட்ரெயின் ஆனவங்களுக்கு அந்த ஏரியால என்ன நடக்கிறதுன்னு தெரியாமையா போயிடும். அண்ட் யாராவது ஒரு வித்தர் நடந்து வரும்போது பேச்சு வாக்குல 2 பேர் குடிச்சிருக்காங்கன்னா பேச்சு வாக்குல அவங்க ஏதோ சொல்லும் போது அந்த ஒரு என்ன சொல்றாங்கிறது கேட்க தெரியணும். அந்த விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நடக்க தெரிஞ்சு இல்ல தெரியல, ஒரு தெரிய வந்துருதுன்னா அதை எப்படி தடுக்கிறதுங்கிறத பார்க்கணுமே தவிர பிரச்சனை ஆகும்போது பாத்துக்கலாங்கிறது ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம், தப்பான ஒரு முறை. அவங்க வேலை செய்யறதுலயே ஒரு தப்பான முறை. இப்ப இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? இப்ப 10 லட்சம் கொடுத்துருக்காங்க, அதிகாரிகள்லாம் மாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா கடும் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நிறைய பேரை வச்சு கூப்பிட்டு பேசி இதை அடுத்து வராதபடி வருங்காலத்துல செய்யணும்ன்றதை செஞ்சிருக்காரு. இதை தாண்டி அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? இது ஏன் ஃபர்ஸ்ட் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் அரசாங்கம் தானங்க நிர்ணயிக்கணும். அரசாங்கத்தோட வேலை என்ன? குடிமக்களை காப்பாத்துறது. இந்த குடிமக்களையும் காப்பாத்துறது அரசாங்கத்தோட வேலை. ஓகேங்களா? நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கிரியேட் பண்ணி கொடுக்காதீங்க. அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அதாவது தப்பான வழியில போகக்கூடியதுக்கான ஒரு வழிய வந்துட்டு நம்ம காமிச்சிட்டு தப்பா போக கூடாதுன்னாக்க எப்படி தப்பா போகாம இருக்கும்? தப்பான விஷயங்கள்னு நம்ம பேசும்போது அவங்க கட்சியில இருக்கிறவங்க எத்தனையோ பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, கேவலமா மக்களை பேசுறது, கேவலமா மத்த இண்டிவிஜுவல்ஸ பேசுறது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த அரவிந்த் ராஜான்னு ஒருத்தர், முன்னாடி சொல்றேன், அந்த சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத், அவங்கள வந்துட்டு தப்பான ஒரு அவங்களோட பிறப்பை பின் பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதை யாரும் கண்டிக்கல. இப்போ இனியவன் பேசியிருக்காரு, எஃப்எம் பத்தி பேசுறாரு, பினான்ஸ் மினிஸ்டர் பத்தி பேசிருக்காரு, பிஎம் பத்தி பேசிருக்காரு, அண்ணாமலை பத்தி பேசுறாரு. அவ்வளவு காதுல கேட்க முடியாத வார்த்தைகளை அவங்க பேசிருக்காங்க. இதுக்கு யாராவது ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்களா? இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர், இவரோட பழக்கமே என்னன்னாக்க கொச்சை வார்த்தைகள்ல மேடையில நீக்கி திருப்பி தானே எடுத்திருக்காங்க. அவங்க எலெக்ஷன் முன்னாடியே அவர் வந்துட்டாரு. எலெக்ஷன் முன்னாடிதான் அவர் வந்து நீக்கினாங்க. எலெக்ஷன் முன்னாடியே அவர் வந்துட்டாரு. ஏன்னாக்கா கண்டினியூஸா அவங்க போய் பேச, அது வந்து ஒரு வந்தா ஏன்னாக்கா அதை ரசிச்சு கை தட்டக்கூடிய ஒரு கும்பல் இருக்குங்கிறது எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம். நீங்க உங்க வீட்டு மனுஷங்களை, உங்க வீட்டு மகளிரையோ, உங்க வீட்டுல இருக்கிற இல்லாட்டி உங்களுக்கு சார்ந்து இருக்கிற ஒரு பெண்களை பத்தி பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதாவது கனிமொழிங்கிறவங்க அவ்வளவு பேசுறாங்க, மகளிருக்காக இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, மணிப்பூர்ல அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு. ஆனா வெஸ்ட் பெங்கால பத்தி பேசல. வெஸ்ட் பெங்கால கண்டெஸ்ட் பண்ண ஒரு கேண்டிடேட்ட நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்க, அதை பத்தி ஒரு கேள்வி இல்லை. இப்போ இங்க இத்தனை உயிர்கள் போயிருக்கு, அதை பத்தின ஒரு அறிக்கை விடல. இது தப்பு, இதுக்கு ரொம்ப வருந்துரும், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோங்கிறத நாங்க முடிவு பண்ணோம்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். செய்யறீங்கிறது அடுத்த விஷயம். உங்களோட கம்யூனிகேஷன் எங்க போச்சு? நாங்க எதாவது ஆமா இங்க தப்பு நடந்துருக்கு, நாங்க ஏதாவது ஒரு ஸ்டெப் இதை எடுப்போங்கிறத சொல்றதுக்கு என்ன? இவ்வளவு வந்துட்டு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் வந்துட்டு போர்வ வரவங்க, பிஜேபியில இருக்கவங்க எல்லாருமே தான் அசிங்கப்படுத்துறாரு. ராதிகாவை அசிங்கப்படுத்துறாரு, அதுவும் அசிங்கமா. அதாவது அவங்கள வந்துட்டு யாரோட கம்பேர் பண்றதுங்கிறது ஒரு தராதரம் இல்லாம பேசி குஷ்பு மேடம் அசிங்கப்படுத்தினாங்க, நிர்மலா சீதாராமன் மேடம் அசிங்கப்படுத்தினாங்க, தமிழிசை மேடம் அசிங்கப்படுத்தினாங்க, பிரைம் மினிஸ்டர் அசிங்கப்படுத்துறாங்க, அண்ணாமலைஜி அசிங்கப்படுத்துறாங்க. அவங்களுக்கு அவங்க வாயில விழுந்து எழாதவங்களே யாரும் கிடையாது. அதாவது அவர் எப்படி எந்த அளவுக்கு சொன்னாருனாக்கா, கவர்னரை வந்துட்டு கொலை பண்ற அளவுக்கு நான் வந்து ஆள் அரேஞ்ச் பண்ணி கொலை பண்ணுவேங்கிற லெவலுக்கு அவர் பேசினவர். இது வந்துட்டு தப்பு கிடையாதா? இது வந்துட்டு மகளிரை தாக்குற விஷயம் கிடையாதா? இது வந்து மக்கள் பிரதிநிதிகளாவோ இல்லாட்டி மக்களை சார்ந்தவங்களோ ஒரு கட்சியை சார்ந்தவங்களோ அவங்களெல்லாம் தாக்குறதுங்கிறது, வார்த்தையால தாக்குறதுங்கிறது கூட தப்பான ஒரு விஷயம் இல்லையா? எப்படி நீங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒருத்தர் வந்து கட்சியில வச்சுட்டு அவர் பேசுறத வந்துட்டு கிளாப் தட்டுறது, நான் என்ன சொல்றேன், அவரை மட்டும் சொல்லக்கூடாதுங்க, அந்த மேடையில இருக்கிற எல்லாருமே அசிங்கப்பட வேண்டிய விஷயம் அது. அவர் பேசுறாருனாக்கா, அப்ப அப்படி பேசாதான்னு ஒருத்தர் நிறுத்தி அவர் தடுக்க முடியலனாக்க, அப்ப நீங்க கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அதை வந்து சந்தோஷமா பாக்குறீங்கனாக்க, நீங்க இதே நாளைக்கு அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரோ ஒருத்தர் அந்த கட்சியில இருக்கவர் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டு திரும்பி பார்த்தா அசிங்கமா பேசினானாக்க சும்மா இருப்பாங்களா? சும்மா விடுவாங்களா? இதே மாதிரிதானே எல்லாருக்கும். அதாவது தப்பா திட்டு, நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட, நீ சரியில்லை, உனக்கு வந்து
ஒரு லீடரா இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை, அந்த மாதிரி எல்லாம் சொல்லு. குத்தங்கிற சொல்லு தப்பு கிடையாது. அசிமா பேசுறது இந்த மாதிரி விஷயம். திரும்பி பேச மாட்டோங்கிற ஒரு நினைப்புல இருக்காங்களா? திரும்பி பேசினா இவங்க தாங்குவாங்களா? ஒண்ணுமே இல்ல. நம்ம இவங்க தூக்கி கொண்டாடுற அந்த பெரியாருங்கிறவரோட புக்ல இருந்து இவங்களை பத்தி இவங்க கட்சி ஆட்களை பத்தி அவர் போட்டிருக்கிற விஷயத்த நம்ம மேடை ஏறி சொன்னானாக்க இவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்றதுக்கு என்ன அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போக மாட்டாங்கிற ஒரு தைரியமா, இல்லாட்டி பரவாயில்ல எப்படி சொன்னாலும் நான் தொடச்சு போட்டு போவேங்கிற அந்த மனப்பான்மையாங்கிறது தெரியல. இன்னொரு விஷயமும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதாவது பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நெற்றில திலகம் வைக்கிறதுக்கு தடை, இந்த மாதிரி விஷயங்கள், இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை மட்டும் தாக்கக்கூடிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னாக்க இவங்க ஃபார்மர் ஜஸ்டிஸ் சந்துரு அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கையில கயிறு கட்டுறது, கலர் கயிறு கட்டக்கூடாது, திலகம் வைக்கக்கூடாது, ரிங்ஸ் போடக்கூடாது, ஓகேங்களா, இதெல்லாம் சொல்லியிருக்காரு. சரி, இதெல்லாம் சொன்ன நீங்க ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொன்னீங்களா? அவங்க அந்த இது மணி மாதிரி போடுவாங்க இல்லையா கிறிஸ்டியன்ஸ், அது போடக்கூடாதுன்னு சொன்னீங்களா? கிறிஸ்டியன்ஸ் அந்த கிராஸ் போட்ட ரிங் போடக்கூடாதுன்னு சொன்னீங்களா? இப்போ இதுலயே பாத்தீங்கன்னாக்க மசூதிலேயே மந்திரிச்சு கயிறு கட்டுறதுங்கிறதெல்லாம் இருக்கு. அந்த கயிறு கட்டின்னு வர பசங்களை கயிறு கட் பண்ணுன்னு சொல்லுவீங்களா? முஸ்லிம் குழந்தைகளை சொல்லுவீங்களா? இதெல்லாம் அவர் பேசவே இல்லை. அவர் பேசினது என்னன்னா டார்கெட்டட் அட்டாக். அதாவது இந்துத்துவத்தை எப்படி சப்ரஸ் பண்ணலாங்கிற ஒரு விதத்திலேயே யோசிச்சிருக்காருங்கிற. அவர் ரெபலா இருக்கலாம், அவர் அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கலாம், ஒரு ஜஸ்டிஸா அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனா இவர் ஒன் மேன் கமிட்டி. அதாவது ஒரு விஷயத்த நீங்க பார்க்கும்போது எப்படி ஒரு ஒன் மேன் கமிட்டி உங்களுக்கு பரிந்துரைக்கிறத நீங்க எடுத்துக்க முடியும்? 4 பேரோட வியூ இருக்க வேண்டாமா? இப்போ எதை ஈக்குவாலிட்டின்னு சொல்றோம்? ஒரு ரெப்ரசன்டேஷன்ங்கிறது எல்லா கம்யூனிட்டிஸ்ல இருந்து வரணும், எல்லா ரிலீஜன்ல இருந்தும் வரணும். அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் இருந்தா மட்டும்தான் அதை நீங்க பரிசீலனை கூட பண்ண முடியும். அப்படி இல்லாம வெறும்னே ஒருத்தர் ஒரு மதத்தை பத்தி மட்டும் பேசுறது, மதம் கூட கிடையாது, வாழ்க்கை முறை, அதை பத்தி மட்டுமே, அதை தாக்கி மட்டுமே பேசுறதுங்கிறது ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயம். அவர் அவரோட பேக்ரவுண்ட் நீங்க செக் பண்ணாங்கன்னாக்கா தெரியும். அவர் சிபிஐஎம் மார்க்சிஸ்ட்ல இருந்தவர். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்களோட நெட்வொர்க் இருந்தவர் தான். என்னதான் அவருக்கு இது இருந்தாலும் கொஞ்சம் பேக்ரவுண்டே நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. எப்படி ஹி இஸ் அசோசியேட்டட் வித் டிஎம்கே ஆர் திராவிடியன்ஸ் மூவ்மெண்ட்ங்கிறது. எமர்ஜென்சி போது அரெஸ்ட் ஆன போது கலைஞருக்கும் சரி திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்பியர் ஆனவர் இவர் தான். பொடா பிரச்சனை போது 2002ல வைகோக்கு அப்பியர் ஆனவரும் இவர் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை சார்ந்திருக்கு. இன்ஃபேக்ட் இதே மாதிரி அந்த கஸ்டோடியல் டெத் ஒண்ணு நடந்தது படத்துல. அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த ஆரோக்கிய சுவாமிங்கிறவர் தான் அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன், எஸ்பியா இருந்தவர். அவரோட நெவ்யூ ஒரு பேட்டி மாதிரி ஒரு ரெக்கார்டிங்ல சொன்னாரு, அவரோட ஆரோக்கிய சாமியை பீனலைஸ் பண்றதை குறைக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் இவர் கேட்டாருன்னு சொல்லி ஒரு வீடியோவே வந்தது. அவர் சொல்லவே சொன்னாரு, இவங்க மத்ததெல்லாம் சொன்னாங்க, இதையும் சொல்லிருக்கணும். ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டா பெரிய இல்லைங்க, அதோட ரெக்கார்டிங்லாம் இதுல இருக்கு. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதாவது பிக்சர் பெர்ஃபெக்ட்னு கிடையாது. பிளஸ் இந்த மாதிரி உங்க கட்சிக்கே அவர் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காருங்கிற நீங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை கொடுக்குறீங்கன்னாக்கா, சோ கட்சிக்கு ரெப்ரசென்ட் பண்றவங்க, கட்சியை சப்போர்ட் பண்றவங்களுக்கு எந்த மாதிரி வேலை வேணாலும் கொடுப்பீங்களா? நீங்க பாக்கலாம், கல்வித்துறையில ரெக்கமெண்ட் பண்றவங்க யாருன்னு பாக்கலாம். பட்டிமன்றம் லியோனி அவரை போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த கவிதைன்னு சொல்லிட்டு ஒரு கிறுக்கல்கள்லாம் எழுதுவார், அவரை போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேக்குறேன் நான். இப்போ அவங்க ஆனரரி கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம் போறது, அவங்களுக்குன்னு ஒரு ரெகக்னிஷன் இருக்கு, பண அளவு. அப்படி இருக்கும்போது அது யாரோட பைசா? கவர்மெண்ட் அவங்க பைசா. அதாவது கவர்மெண்ட்ங்கிறது நம்ம மக்களுக்கான பைசா தான், அவங்க பாக்கெட்ல இருந்து கொடுக்கல. அப்படி கொடுக்கும்போது தகுதியானவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களாங்கிற ஒரு கேள்வி வருது.
இப்போ நான் வந்துட்டு டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணானாக்கா எனக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்கும், எனக்கு சம்பளம் வரும். ஏன் அந்த ஃபேக்ட் செக்கர்னு ஒருத்தர் வந்தார் 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தோட. என்ன ஃபேக்ட் செக் பண்ணாரு? அவரோட வேலையே என்னன்னாக்கா டிஎம்கே பத்தி ஏதாவது போட்டானாக்கா எப்படி அதை வந்துட்டு அந்த சேனலை முடக்கிறது, எப்படி அவங்க மேல கேஸ் போடுறது, எப்படி அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்ல ஸ்மியர் கேம்பெயின் அவங்கள பத்தி பண்றது. இதுதான் அவரோட வேலையா இருந்தது தவிர ஃபேக்ட் செக்கருங்கிற பேர்ல வேற எதுவும் அவர் பண்ணல. அதுக்கு 3 லட்சம் ரூபாய் யாரோட சம்பளம்? யார் வீட்டு பைசா? இப்போ கேட்டீங்க முன்னாடி வந்துட்டு இந்த மகளிர் பத்தி பேசும்போது கூட இது சொல்லணும்னு நினைச்சேன் நான். பத்மபிரியான்னு அவங்க இருக்காங்க இல்லையா ஐடிவில, அவங்க வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு உங்க வீட்டு பைசாவையே நான் கேட்டோன்னு போட்டதை வந்துட்டு போட்டு அப்புறம் ஒரு பெரிய அப்ரோர் ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டாங்க. மகளிரை பத்தி பேசுற அந்த அம்மா பேசுறதெல்லாம் வந்து மறந்து போயிட்டாங்க. அவங்க நான் வந்துட்டு எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அப்படி இருக்குன்னு அவங்க டிஎம்கேல போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்றது ரெகக்னிஷன் எல்லாம் இருக்கு. நீங்க எல்லாம் வந்துட்டு மத்தவங்களை பத்தி மகளிரை வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க. ஏன் இதே இந்த அம்மாவே பத்மபிரியாவே ஒரு வார்த்தை இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனது தப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லல. யார் வீட்டு பணம்னு மத்தவங்களை கேட்டாங்களே, யார் வீட்டு பணத்தை நீங்க இப்படி தூக்கி இறக்குறீங்க? என்ன போஸ்டிங் எதோ வேணாலும் ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ணி அவங்களுக்குன்னு பைசா கொடுத்து யார் வீட்டு பணம் அது கேட்கறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? கேட்கலங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம வந்துட்டு மக்கள் வந்துட்டு அந்த எப்படி சொல்லுவாங்க மறதி ஜாஸ்தி. இதுல இருந்து அங்க பாக்குறோம், அடுத்து ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை பாக்குறோம். சோ மாறி மாறி போயிட்டு இருக்கனால முன்னாடி நடந்ததை மறந்து போயிடுறோம். இப்போ மணிப்பூருக்கு வந்துட்டு அவ்வளவு பொங்கினாங்க. எல்லாரையும் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆட்சியில இருக்கிறதுக்கு லாயக்கு இல்ல, இந்த மாதிரி நடக்குமா, இது வந்துட்டு ஒரு அதாவது காட்டாட்சி, அப்புறம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சமுதாயத்தை வந்து தாக்கக்கூடிய விஷயம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இப்போ இங்க நடந்திருக்கிற நிறைய விஷயங்களுக்கு அவங்க வாய்ஸே வரல. நாங்குநேரி விஷயமாகட்டும், அது கூட பெருசா வந்து அவங்க பொங்கி வந்து பேசல. ஏன் இப்போ வந்துட்டு இப்போ நடந்திருக்கிற இவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா தானே இருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு அந்த வசதி இல்லாதனால தானே போய் அந்த மாதிரி ஒரு குடிச்சிருக்காங்க. அவங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து. அதுக்கு வந்து 10 லட்சம் தீர்வு கிடையாதுன்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. இவ்வளவு பேர் இதுல நான் அந்த மக்களை பத்தி பேசுறதுங்க, இந்த கேஎஸ் அழகிரி வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தைகள்லாம் வந்து பேசினாரு. அவரை வந்து கேட்கறதுக்கு ஒருத்தர் கிடையாது. அப்புறம் வந்து ஒரு கேரிகேச்சர் பண்ணாங்க. ஒரு கேரிகேச்சர் அதாவது அசிங்கமா சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கேரிகேச்சர் பண்ணாங்க. அதெல்லாம் தப்பா தெரியலையா அவங்களுக்கு? வருஷம் வந்து லயோலால் நடக்கிறது இந்துத்துவாவும், அதுவும் வந்துட்டு பாரத மாதாவை அசிங்கப்படுத்தியோ இல்லாட்டி வந்து இந்து கடவுள்களை அசிங்கப்படுத்தியோ இது பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒரு பொங்கலை ஒரு இப்போ வந்துட்டு பொங்கினது எதுக்கு வந்து அவங்க கட்சி ஆட்கள் பொங்கினாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ ரீசெண்டா ஒரு பிக்சர் வந்தது. ஒரு சிவன் வேஷத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, ஹிஜாப் போட்டு ஒரு அம்மா இருக்காங்க. அதாவது அந்த ஹிஜாப் போட்டு ஒருத்தங்களை வந்து காமிச்சாங்கன்னு பொங்கினவங்க ஏன் சிவன் மாதிரி ஒரு உருவ அமைப்பு இருக்கக்கூடிய, அதாவது அந்த மாதிரி ஒரு பண்ணிருக்க அந்த அவங்கள பத்தி ஏன் இப்படி பண்ணீங்க, எப்படி நீங்க இப்படி பண்ணலாங்கிற ஒரு கேள்வி இல்ல. அங்க ஹிஜாப் வந்துருதுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. கர்நாடகால ஹிஜாபுக்கு தலையிடும் போது பெரிய அளவுல போராட்டம் பண்ணாங்க. கர்நாடகால இப்ப என்ன வந்துட்டு அப்பீல் பண்ணிருக்காங்கனாக்க, எங்களோட மதம் என்ன சொல்றதோ அந்த உடைய நாங்க கம்ப்ளீட்டா யூஸ் பண்றது, ஹிஜாப் மட்டும் இல்ல புர்காங்கிறதோ ஃபுல் உடைய நாங்க போடுறதுக்கான அப்ரூவல் எங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஹிஜாபே வந்துட்டு இங்க வந்துட்டு எப்படின்னாக்க, அவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்து மதம் சார்ந்த குறியீடுகள் இருக்கக்கூடாது, குழந்தைகள் நீங்க வந்துட்டு காஸ்ட் பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, காஸ்ட் சேர்ந்த சர்நேம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஓகே. அட்டெண்டன்ஸ் பில்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உட்காரு, இதெல்லாம் நியாயம்னு ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் சொல்ற விஷயங்கள்ல எப்படி இந்து மத குறியீடுகள் மட்டும் நீங்க சொல்றீங்க? நான் இட்டுக்கிற விபூதியும் நீங்க இட்டுக்கிற விபூதியும் வேற வேற ஆகுதா? இல்லாட்டி வேற ஏதாவது எந்த ஊருக்கு போங்க விபூதி ஒரே மாதிரி தானே இருக்கு. அதுல என்ன கலர் இருக்கா? அதுல டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். கையில காட்டுற கயிறு வேணா டிஃபரெண்டா இருக்கும், குங்குமம் மாறுறது கிடையாது. கலர்ல ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர குங்குமம் மாறுறது கிடையாது. கையில கட்டுற கயிறுங்கிறது அது வந்துட்டு சில கலர்கள் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட ரிப்போர்ட்லயே சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ரிமூவிங் சாஃப்ரனைசேஷன்.
எதுக்கு அந்த வார்த்தைகள் வந்தது? ஏன்னாக்கா இந்த சாஃப்ரனைசேஷன், ரிமூவிங் சாஃப்ரனைசேஷன்ங்கிற நேம்ல தான் அவங்க நிறைய பண்ணிருக்காங்க. திருவள்ளுவருக்கு வந்துட்டு விபூதி எடுத்தாங்க, புனல் எடுத்தாங்க, அவரோட காவியோடைய எடுத்தாங்க. வள்ளலாருக்கும் அப்படிதான் பண்ணாங்க. ஏதாவது கவர்மெண்ட் இதுல வரக்கூடியதுலயே வந்துட்டு வள்ளலார் விபூதி இல்லாம, ஏன்னா வள்ளலார்னு பார்க்கும்போதே நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்றதே அந்த அவ்வளவு அடர்த்தியான ஒரு விபூதி, அவரோட சாந்த முகம் தான். அதை எடுத்துட்டு நீங்க வந்துட்டு வள்ளலார நீங்க யார் அதை பண்றதுக்கு? அவரோட ஐடென்டிபிகேஷன்ங்கிறது இதுங்கிற போது அந்த ஐடென்டிபிகேஷனை மாத்துறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாங்க. இல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இப்போ என்னோட வாழ்க்கை முறையை சேர்ந்த சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சு நான் பண்றேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் பண்றேன். அதே மாதிரிதானே மத்தவங்களுக்கு அவங்க நம்பிக்கையில அவங்க இதை பண்ணணுங்கிற போது அதை வந்து கேள்வி கேட்காதவங்க என்னோட இந்து மதத்தை சார்ந்த நம்பிக்கைகளை மட்டும் சப்ரஸ் பண்ண நினைக்கிறது ரொம்ப, அதாவது எப்படின்னாக்க அகேன்ஸ்ட் ஹியூமன் வேல்யூஸ், ஹியூமன் பிரின்சிபல்ஸ். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமா இருக்க மாதிரி சுத்தரிக்கிறீங்களா? இது எப்படி? இது நல்லதானே இருக்கு தமிழக சட்டம் ஒழுங்கு? சட்டம் ஒழுங்கு எந்த விதத்துல நல்லா இருக்கு நீங்க சொல்றீங்க? மகளிர் இப்போ வந்துட்டு காஞ்சிபுரத்துல என்ன பண்ணாங்க, ஒரு ஃபீமேல் போலீஸ் ஆபீசர் கான்ஸ்டபிள் அவங்கள பட்ட பகல்ல வெட்டிருக்காங்க. அது மகளிருக்கு எதிராகவும் எடுத்துக்கலாம், அதே சமயம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு போய் கடக்குங்கிறதுக்காகவும் அதை எடுத்துக்கலாம். தாம்பரத்துல ஒரே நாள்ல 3 பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு ஒன்னும் ஒரு பெரிய அப்ரோர் இல்ல. அது வந்துட்டு எல்லாமே சீரா இருக்கிறதா நினைக்கணுமா? திருநெல்வேலியில ஒரு எரிச்சு கொல்லப்பட்டாங்க, ஒரு காங்கிரஸ் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் நினைக்கிறேன் அவரு. அதை பத்தி அதாவது எப்படின்னாக்கா அது நார்மல், இது வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கிடையாது. இப்போ நீங்க வெளில போகும்போதே சிம்பிள், இது ரெலவெண்டான்னு நான் சொல்றதை விட, இப்போ அந்த ஒரு ஹவுசிங் காலனில வந்துட்டு கஞ்சா இருக்குன்னு தெரிஞ்சு போன 2 போலீஸ் ஆபீசரை குத்த வந்தாங்க. அதாவது நல்ல வேளை அவரை காப்பாத்தினாங்க. ஒரு 2 பேர் போதையில இருந்த 2 பேர் வந்துட்டு அவரை குத்த வந்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அத்தனை பசங்க அந்த ஏரியால இருந்திருக்காங்க. ஒரு போலீஸ்க்கே வந்து இங்க ஒரு செக்யூரிட்டி கிடையாது. திருச்சியில கூட நடந்ததுங்க. ஒரு மைனரை வந்து செக்ஷுவல் அசால்ட்னு சொல்லிட்டு 4 போலீஸ் கான்ஸ்டபிள் பணியிட நீக்கம் பண்ணாங்க, இல்ல வேலையை விட்டு எடுத்தாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தங்களுக்கு பாதுகாப்பு இல்லைனாக்க என்ன சட்டம்? நீங்க சொல்றதுனால மொசூல்ல பார்த்ததும் இல்ல, தினக்கரனையும் பெருசா பார்த்ததும் இல்ல. நாங்க வந்து உத்தரப்பிரதேஷ்ல மத்திய பிரதேஷ்ல தான் வரும், இதெல்லாம் வந்து பாக்கலையே. நீங்க சொல்றது என்ன ஆதாரம்? நியூஸ்ல இருக்கு, நியூஸ்ல இல்லாம வந்துட்டு யாருமே சொல்லல. இது நடந்திருக்கு நியூஸ்ல. எப்படின்னாக்க இப்போ நீங்க பார்த்தாப்ல அடியில ஒரு சின்ன லைன் மட்டும் வரும், இந்த மாதிரி நடந்தது. அது கண்ணுக்கே தெரியாது இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம எல்லாத்துக்கும் கண்ண மூடிட்டு தானே இருந்து பழக்கம். மீடியாங்கிறது யார்கிட்ட இருக்குங்கிறத கேட்டீங்கன்னாக்க, நாங்க வந்துட்டு இப்போ பெருமையா இவர் சொன்னார் இல்லையா, காங்கிரஸ் மூத்த தலைவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அடுத்த தேர்தலுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கறதுன்னு தெரியல, ஏன்னா எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிருக்கோம். அதாவது எப்படின்னாக்க காங்கிரஸோட ஒரு ரோல் பண்ணி கொடுக்கக்கூடிய லெவல்ல தான் வந்துட்டு அவங்களோட கட்சியோட நிலைமையே இருக்கு. எல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, நீங்க பாத்துக்கங்க அப்படின்ட்டு. மீடியாங்கிறது இப்ப ஆளும் கட்சி சார்ந்த ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களால நடத்தப்படுற விஷயம்ங்கிற போது அது வெளியே வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடையாதுங்க. எனக்கு எது சொன்னா கரெக்ட், எது சொன்னா தப்பு அப்படிங்கிற ஒரு பெரும் பிரச்சனை இருக்கு. இப்போ வந்துட்டு நீங்க சொல்லக்கூடிய அந்த சட்டம் ஒழுங்குக்கு கேஸ் இருக்கிறவங்கள 3 பேரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. ஹெல்த் செக் கவர்மெண்ட் ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அவங்கள சார்ந்தவங்களும் அவங்க 3 பேரும் சண்டை போட்டு அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை உடைச்சு, கிளாஸை உடைச்சு ஒரு பெரிய ரெக்கஸ் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? எத்தனை நியூஸ் வந்துட்டு அது பண்ணாங்க. இப்போ 2 நாள் முன்னாடி நடந்த விஷயம் YSRCP பொண்ணு MP அவங்க மஸ்தான் அவங்களோட பொண்ணு கார் ஏத்தி பாதையில, அதாவது பேமெண்ட்ல படுத்துட்டு ஒருத்தர் மேல கார் ஏத்தி இறந்துட்டாரு. அவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில வந்து எப்படி லாயர், ஒரு கும்பலா லாயரோட வந்து அரெஸ்ட் ஆறாங்க. ஸ்டேஷன் பெயில் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஜுடிஷியரி இதுக்கு கூட போல, ஸ்டேஷன்லயே பெயில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இது சட்டம் ஒழுங்கா? அங்கேயும் போடுறது ஒரு உயிருங்க. அந்த உயிருக்கு நீங்க வந்து
குடிச்சவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சொல்லிருக்கீங்க. அதாவது வீடு வாசல்ல விட்டுட்டு அவங்க நிலைமையினால பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருந்த ஒருத்தர் மேல கார் ஏத்தி கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதை பத்தின ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது. அதை பத்தி என்ன நடந்ததுங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. அது ஒரு நியூஸா கூட அவங்க போடல. எப்படின்னாக்க சில நடுநிலையான சில சேனல்கள் இருக்கிறதுனால அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மத்த விஷயம்லாம் வந்துட்டு அக்ராஸ் ஒரு 50 லட்சம் பேருக்கு போறதுனாக்க இது வந்து ஒரு 50,000 பேருக்கு போறது. அந்த லெவலுக்கு தான் வந்துட்டு மீடியா இப்போ ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. which is a very sad state of affairs. ஏன்னா மீடியாவை நம்பிதான் முன்னாடி பார்த்தோம்னாக்கா ஹிந்து, எக்ஸ்பிரஸ் அதுல வர நியூஸை நம்பிதான் வந்துட்டு நம்ம மக்களோட டிசிஷன்ஸ் இருந்தது. இப்ப ஹிந்துவும் சரியில்லை, எக்ஸ்பிரஸ் சரியில்லை, டெக்கன் சரியில்லை, எல்லாமே வந்துட்டு ஒரு சார்பா மட்டும்தான் பேசுறாங்கனாக்க யாரை நீங்க நம்ப முடியும்? நம்பக்கூடிய சேனல்ல சப்ரஸ் பண்றீங்க. அப்படி இருந்தாங்கனாக்கா அவங்க மேல ஒரு பேன் கிரியேட் பண்றீங்க, அந்த சேனல் நடக்க முடியாம பண்றீங்க. இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர உண்மையை வெளிக்கொணரக்கூடிய ஜேர்னலிசம், மீடியாங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.